வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக ஒலிம்பிக் கமிட்டியிடம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம். வினேஷ் போகத்துக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மக்களவையில் விளக்கம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் குறித்த அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவின் அறிக்கை பற்றி பேச அனுமதி மறுப்பு. மக்களவையிலிருந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வெளிநடப்பு. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து சர்வதேச மல்யுத்த சம்மேளனத்தில் மேல்முறையீடு. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா விளக்கம். The decision to disqualify Vinesh and IOA is following that up in the strongest possible manner. I am aware of the relentless effort made by Vinesh medical team led by Dr. Dinshaw Patiwala and the Chief Dimission Gagan Naran. உலக சாம்பியன்களை வீழ்த்து இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றவர் நீக்கம் செய்யப்பட்டது வருத்தம் அளிப்பதாக ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணியில் சதி இருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. வினேஷ் போகத் வெற்றியை யாரால் ஜீரணிக்க முடியாதோ அவர்கள்தான் செய்திருப்பர் என விமர்சனம். ஒலிம்பிக்கில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு வருத்தம் அளிக்கிறது. வினேஷ் போகத் இந்தியாவின் சாம்பியன் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் புகழாரம். வினேஷ் போகத் தகுதி நீக்கத்துக்கு கடும் ஆட்சேபம் தெரிவிக்க பி.டி. உஷாவிடம் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். வினேஷ் போகத் முன் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் கேட்டறிந்ததாக தகவல். ஹரியானாவில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் உறவினர்களை நேரில் சந்தித்தார் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான். தகுதி நீக்க விவகாரத்தில் பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் விமர்சனம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் சதி இருப்பதாக குத்துச்சண்டை வீரர் விஜயேந்தர் குற்றச்சாட்டு. 100 கிராம் எடை அதிகமாக இருப்பதாக கூறி நீக்கம் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக வேதனை. ट्रायल वेट के लिए जाते वहाँ चेक करते कि मेरा वेट कितना है. सपोज मेरा 1 kg अप है तो हम उसके बाद ट्रेनिंग के लिए जाएंगे, ट्रेनिंग करेंगे और उसके बाद सपोज 100 ग्राम रहेगा तो दोबारा से हम जो ट्रायल वेट मशीन होती है उसके ऊपर. ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் அமைச்சரவை கூடுகிறது. தமிழ்நாடு அடைந்துள்ள முன்னேற்றங்களை பட்டியலிட்டு சொன்னால் கலைஞர் பெயர் உயர்ந்து நிற்கும், உயிரென நிற்கும். கருணாநிதி நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் புகழாரம். கருணாநிதி 6ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை.
ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து நினைவிடம் வரை ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்று மரியாதை செலுத்தினர். சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்த உத்தரவு ரத்து. தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மாவட்ட செயலாளர்கள், MP, MLAக்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். வரும் 9ஆம் தேதி நடைபெறவிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைப்பு. முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்த்த நிலையில் கூட்டம் திடீரென ஒத்திவைப்பு. இலங்கை சிறையில் உள்ள 69 மீனவர்களை அபராதம் இல்லாமல் விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. பெங்களூரு கஃபே குண்டுவெடிப்பில் தமிழர்களுக்கு தொடர்பு இருப்பதாக பேசிய விவகாரம். மத்திய அமைச்சர் ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான அவதூறு வழக்கு குறித்த ஆதாரங்களை செப்டம்பர் 9ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும். MP, MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமன் கைது. ஏற்கனவே 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அஸ்வத்தாமனிடம் CBCID போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியல். ஏரி பாசன கால்வாய்களை சீரமைக்கும் பணியை தடுக்கும் தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. காளையார் கோயில் முடிகரையம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு களை கட்டிய வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி. சீறி பாய்ந்தோடிய காளைகளை பிடிக்க முயன்ற 8க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயம். வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. தம்பி நம்பர் 1 இங்க வந்துடக்கூடாது. ராமநாதபுரத்தில் ரீல்ஸ் மோகத்தால் நம்பர் பிளேட்டுகளை எடுத்துவிட்டு பைக்கில் விபரீத சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்கள். காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆறாம் வகுப்பு பாடத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை மாற்றப்பட்டதாக ராகுல் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டனம். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செய்த அளவுக்கு எந்த அரசும் அரசியல் சாசனத்தை மதித்ததில்லை. ராஜ்யசபாவில் மத்திய அமைச்சர் JP நட்டா ஆவேசம்.
நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடுக்கு போதிய நிதியை ஒதுக்க வேண்டும். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணில் ஏவப்படும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து காலை 9 மணிக்கு ஏவ உள்ளதாக இஸ்ரோ தகவல். வருகிற 11ஆம் தேதி நடைபெறவுள்ள முதுநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததாக சர்ச்சை. சமூக வலைதளங்களில் முதுநிலை நீட் வினாத்தாள் 70,000 ரூபாய் வரை விற்கப்பட்டதாக இணையத்தில் பரவும் ஸ்கிரீன்ஷாட். நாடு முழுவதும் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஆகஸ்ட் 26 மற்றும் 27ஆம் தேதி இறுதி நாள் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய மனு பாக்கருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. டெல்லி விமான நிலையத்தில் மாலை அணிவித்து கரகோஷம் எழுப்பி வாழ்த்து. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் இந்தியா வெளியேற்றம். ஜெர்மனி அணியிடம் 1-3 என்ற புள்ளி கணக்கில் தோல்வி. இலங்கையின் கல்பிட்டி தோராயடி கடற்பகுதியில் வீசப்பட்ட 4 கிலோ 740 கிராம் தங்க கட்டிகள் பறிமுதல். இலங்கை கடற்படையினர் சோதனையில் ஃபைபர் படகு ஒன்றும் பறிமுதல்.